இப்போ ஒரு பழைய மானிட்டர் ரெடி, அதுக்கு அமேசான் ஃபயர் ஸ்டிக்கும் ரெடி, கன்வெர்ட்டரும் ரெடி போட்டு இதில் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஸ்பீக்கர் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸ்பீக்கர் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தனியாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபயர் ஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினேன். என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். போட்ரானிக்ஸில் நான் நிறைய வாங்கியிருக்கேன். மொபைல் ஸ்டாண்டு, காரில் வந்து மொபைல் ஸ்டாண்டு, ஸ்டிக்கு, சார்ஜரு, பவர் பேங்க்கு, இப்படி நிறைய வாங்கியிருக்கேன் போட்ரானிக்ஸில். அந்த நம்பிக்கையில் நான் இந்த ஸ்பீக்கர் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா போட்ரானிக்ஸ் பி ட்ரம் அப்படின்ற ஒரு மாடலு, 20 வாட் ஸ்பீக்கர். இது சவுண்ட் குவாலிட்டியில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்ம குழந்தைங்க கிறுக்கி வச்சுருக்காங்க. சவுண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதே போல் இந்த மெட்டீரியல் குவாலிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னா செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே சுரண்டணும் போல் தோணும். ஒரு மாதிரி ரப்பரைஸ்டான ஒரு மெட்டீரியலு. இந்த பக்கம் அந்த ஊப்பர் சவுண்டு வரும்போது இந்த பக்கம் போகிறது, 2 பக்கம் அது கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தான் இருக்குது. ஸோ இப்படி வச்சிங்கனாலும் இந்த லைட்டாக இப்படி ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதன் மூலமாக வந்து உங்களுக்கு சவுண்டு வரும். அதனால் அந்த உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சவுண்டு ஒன்று, அந்த பேஸ் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக நல்ல தூக்கலாகவே இருக்கும். அப்புறம் என்னடா இதில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சார்ஜர். இது 20 வாட் ஸ்பீக்கரு. எனக்கு வாங்கினதுலேருந்தே ஒரு சின்ன ப்ராப்ளம். சார்ஜர் போர்ட்டெல்லாம் இருக்குது, டைப் சி போர்ட்டு, மெமரி கார்டு போடுறது, ஏஎக்ஸு, பென்ட்ரைவ் போட்டு கேட்டுக்கிற மாதிரி போர்ட்டெல்லாம் இருக்குது. இப்போ இதில் என்னென்னா சார்ஜ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் போட்டிருந்தாங்க. இப்போ நான் இது சார்ஜ் போட்டேன்னா சாங் ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ஹவர்ஸ் படிக்குது. அந்த 2 ஹவர்ஸ் படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து 100 இருக்கிற மாதிரியே தான் மொபைலில் காட்டுது. திடீர்னு பார்த்தா அப்படியே டவுன் ஆகி பேட்ரி லோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபே ஆயிடுது. ஆனால் இப்போ தான் 100 காட்டுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. அது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ஒவ்வொரு டைமும் இந்த கனெக்டிங்கில் வந்து போயிட்டு கனெக்ட் பண்ணி ஆட்டோ கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கனெக்ட் ஆகிறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் டிஸ்டன்ஸு 5.1 5.0 அந்த ரேஞ்சில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அக்யூட்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, போட்ரானிக்ஸ் பி ட்ரம் அப்படின்னு. உங்களுக்கு சவுண்ட் மட்டும்தான் எனக்கு முக்கியம், நல்ல குவாலிட்டியாக இருந்தால் போதும், நான் சார்ஜர் கனெக்ட் பண்ண மீனிக்க கூட கேட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இதை வாங்கலாம். ஆனால் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். இந்த 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இதே கம்பெனியில் கூட வேறு வேறு ஸ்பீக்கர் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட் ஸ்பீக்கர் மிவியில் ஒன்று வாங்கியிருந்தேன். அது செம்மையாக இருந்தது. அந்த மிவியில் இன்னமும் என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் 6 ஹவர் பக்கமாக அது ப்ளே டைம் இருக்கும். சவுண்டும் அந்த 10 வாட் ஸ்பீக்கரில் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு பேஸு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் இப்போ யூஸில் தான் இருந்துகிட்ருக்கு. இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து எனக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லைஃப் டைம் அப்படின்னா ஓகே, பரவாயில்லை. இப்போ நான் வாங்கி 6 மாதம் 7 மாதம் இருக்கும். எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பல தடவை கீழே விழுந்திருக்கு, வெளியில் கொண்டு போய் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த விதமான ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரலை. இந்த சார்ஜர் ப்ராப்ளம் தான் வாங்கினதுலேருந்து, சார்ஜர் அண்ட் கனெக்டிங் இது மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா டைரெக்டாக வந்து எப்பயுமே இதை கனெக்ட் பண்ணிடுவோம். சார்ஜிங்கில் கனெக்ட் பண்ணி அப்படியே தான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். சாங் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அற்புதமான ஸ்பீக்கரு. இப்போ நான் ஏதாவது பாட்டு போட்டு காட்டலாம்.
பட் நான் சொல்கிறதே ஓகே தான். ஏன்னா நான் பாட்டு போட்டு காட்டினேன்னா அது ஒரு இஷ்யூ ஆகும், காப்பிரைட் பிரச்சனை அப்படி இப்படின்னுவாங்க. சப்போஸ் ஸ்பீக்கர் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் இந்த ஸ்பீக்கரை நீங்கள் பார்க்கும்போது என்னோட ரிவ்யூ ஞாபகம் வரலாம் இல்லையா, அதனால இதை பற்றி சொல்லி வைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்து கேட்ஜெட் போடுறேன். என்கிட்ட ஒரு 20,000 mAh ஆம்ப்ரைன் பவர் பேங்க் ஒன்று இருக்குது. இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா, வாங்குறதுக்கு ஒருத்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடலாம்.